வணக்கம் மக்களே. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற ஒரு ஈக்விட்டி ஷேர் வந்து கிளென்மார்க் ஃபார்மா. இந்த கிளென்மார்க் ஃபார்மா வந்து அவன் நல்ல கணிசமாக இப்போது அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கான். பட் ஆனால் அது ஓவர் பாட் ஜோனுக்கிட்ட தாண்டிட்டான். எனி டைம் அது செல் ஆஃப் வரலாம். யாராவது இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாவோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தாவோ இது சரியான தருணம் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு. இங்கிருந்து இன்றைக்கி அவன் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 2222. அவன் மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு ₹5 ஏறலாம். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கிருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சிச்சுவேஷனை இன்வெஸ்டர்ஸ் உங்களோட மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா இது இன்றைக்கி ஏறினாலும் இந்த அடுத்த நாள் இந்த வீக்குள்ளே செல் ஆஃப் மிகப்பெரிய லெவலில் இறங்கும். ஏன்னா இது ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். டெக்னிக்கலோட ஒரு ரிவ்யூ அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிங்க. இந்த இடத்துல வந்து செல் பண்ணுங்கலாம் நான் எதுவும் சொல்லலை. இது வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி. நம்ம இப்போ இந்த காணொலியில் வேறு ஒரு ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிவேணி இன்ஜினியரிங். இந்த என்எஸ்சியில் வந்து இந்த ஷேர் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து அவன் ஆல்மோஸ்ட் இயர் ரெண்டோட 52 வீக் லோவே வந்துட்டான். இன்னும் ஒரு 30-40 பாயிண்ட் ப்ரைஸ் லெவல் தான் கம்மியாக இருக்குது. 313 இன்னமும் அவனோட 52 வீக் லோ. இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஷேர் தான். இதை எல்லாருமே வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஒரு 70% வச்சுருக்காங்க. எஃப்ஐ வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கு. நம்ம டிஐ கூட ஒரு 1% கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஷேர். இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இதை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பிலோ டவுன் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளவே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ கன்ஃபார்மாக அது டவுன் ட்ரெண்டில் தான். ஆனால் ஆர்எஸ்ஐயில் ஒரு ஹோப் இருக்குது, கடைசி ஹோப்பு. அது பிலோ 30 கீழே போயிட்டாவே கன்ஃபார்மாக ஒரு பவுன்ஸ் இருக்கும். அந்த பவுன்ஸ்க்கான நேரம் தான் இப்போ இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஏன்னா இவன் ஓவர்சோல்ட் ரீஜனில் இருக்கான். இது எப்போ வேணாலும் திரும்பலாம். இந்த ஷேரை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு கணிசமான அளவில் இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன் ஃப்யூச்சர்ஸ் அவன் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது உங்கள் லாஸஸ் பெருமளவு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து அவன் பவுன்ஸ் ஆனானா ஷியோராக போயிடுவான். அவனோட அந்த பழைய டார்கெட் லெவலான அதோட பழைய டார்கெட் லெவல் எவ்வளோ இருந்ததுன்னா 400 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா இவன் ஆல்மோஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் ரீஜனில் தான் இருக்கான். ஸ்டோகாஸ்டிக், MACD எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் அவன் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஆர்எஸ்ஐ மட்டும்தான் ஒரே ஒரு ஹோப் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்எஸ்ஐ பிலோ 25 கீழே போகிற எந்த ஸ்டாக்கும் ஒரு நல்ல ஸ்டாக் வந்து பவுன்ஸ் தான் ஆகும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக் தான். இது பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி லாஸஸில் இருந்தீங்கன்னா இந்த 331 இந்த இடமே அக்குமுலேஷனுக்கான ஒரு சூப்பர் ஏரியா தான். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாலும் அவன் அந்த இயர் ரெண்டு லோ 52 வீக் லோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவல் வரையும் போகலாம். ஆனால் அவ்வளோலாம் போக மாட்டான்னு தான் தோணுது. இங்கேருந்து அது திரும்பறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான்.
டெக்னிக்கல் அனலைஸ் அதை எப்படி இருக்குது இந்த ஷேர்லன்றதை பற்றி நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு விருப்பப்பட்டேன். அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உங்களோட மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்து ஃபர்தராக இந்த ஷேர்ஸில் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.